ஹலோ எவ்ரிஒன், இது தமிழில் நான் சேனலுக்காக நான் உங்கள் ஜெய்சன் சாமியல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்ததான ஒரு டாபிக், CAA, குடியுரிமை திருத்த சட்டம். ஸோ இந்த டாப்பிக்கை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 டேர்ம்ஸோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த CAA அப்படின்னா, ஸோ CAAனா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ செகண்ட் டேர்ம் NRC அப்படின்னா நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ். தேர்ட் வந்துட்டு NPR அப்படின்னா நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். ஸோ இந்த 3 டேர்ம்ஸையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 3 விஷயமுமே CAA, NPR அண்ட் NRC ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஸோ இதை மட்டும் மனசில் மறக்காமல் வச்சுக்கோங்க. CAA என்றால் என்ன? வாட் இஸ் CAA? ஸோ அண்டை நாடுகளான ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த நாடுகளிலிருந்து இந்தியாவில் வந்து குடியேறிய மக்களுக்கு குடியுரிமை அளிக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் குடியுரிமை திருத்த சட்டம். அதுதான் நம்ம சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் முஸ்லிம்களுக்கு இந்த அங்கீகாரம் அளிக்கப்படவில்லை. அப்போ எந்தெந்த சமூகத்தினருக்கு இந்த அங்கீகாரம், இந்த சட்டம் பொருந்தும்? அந்த கேள்வி எழுகிறது. ஸோ இந்த சட்டமானது கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், பார்சிகள், ஜெயின் சமூகத்தினர், இந்த சமூகத்தினர்களுக்கு இந்த சட்டமானது பொருந்துகிறது. இது முஸ்லிம் மக்களுக்கு, மேற்கண்ட நாடுகளிலிருந்து இந்தியா வந்து குடியேறிய முஸ்லிம் மக்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. அவர்களுக்கு இந்த குடியுரிமை அளிக்கப்பட மாட்டாது. ஸோ இந்த சட்டமானது பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டு பிஜேபி கட்சியினால், பிஜேபி ஆட்சியினால் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் நிறைய ப்ரொட்டஸ்ட், நிறைய போராட்டங்கள், மக்கள் போராட்டங்களினால் இந்த சட்டத்தை அமல்படுத்தாமல், அதை அமல்படுத்துவதற்கு தாமதித்து வந்தார்கள். ஆனால் திடீரென்று 2024 ஆண்டு நடக்கப் போகிறதான இந்த தேர்தலை முன்னிட்டு இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான நோக்கம் என்ன என்பது $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. இதைத்தான் நிறைய விமர்சகர்கள் விமர்சித்து வருகின்றார்கள். ஸோ இந்த அறிவிப்பை வெளியிட்டதன் மூலம் பிஜேபிக்கான ஒரு சில அரசியல் தந்திரங்கள் வெளிப்படுவதாக அரசியல் விமர்சகர்களும் மக்களும் கருதுகிறார்கள். ஸோ அது என்ன தந்திரம், அதை சொல்லுங்க. ஸோ இந்த சட்டத்தின் மூலம் பிஜேபி வந்துட்டு தன்னை ஒரு இந்துக்களுக்கு மிகவும் ஆதரவான ஒரு கட்சி போல் காட்டிக்கொள்கிறது என்று சொல்வதை விட பாசாங்கு காட்டுகிறது. ஆனால் இதை மக்கள் இன்றைக்கு நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது, முஸ்லிம் மக்களிடையே ஒரு பீதியை கிளப்புவது, அதாவது ஒரு பயத்தை கிளப்புவது. மூன்றாவது, மதத்தை வைத்து பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்யும் பாஜகவின் அரசியல் தந்திரம். So now we come to NRC, National Register of Citizens. ஸோ இந்த NRC பார்த்தீங்கன்னா 2013-14 ஆண்டு அஸ்ஸாம் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டது. ஸோ இந்த NRCனா என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த NRCனா நம்முடைய இந்திய பிரஜைகளுக்கு, இந்திய குடிமகன்களுடைய டீடைல்ஸ் இந்த ரெஜிஸ்டர் புக்கில் இருக்கணும். அப்போதுதான் இந்தியர்களாக கருதப்பட முடியும். ஸோ இதுதான் பேசிக்கலி இந்த ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். இதோட மீனிங் இதுதான். ஸோ இந்த NRC எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, அந்தந்த ஸ்டேட்டில், அந்தந்த தாலுக்கில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரார் அந்தந்த வீடுகளுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், தாலுக்கிலிருந்து அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வீட்டுக்கு வந்து மக்களிடத்தில் சில இன்ஃபர்மேஷன்ஸ், சில டீட்டெயில்ஸை கேட்பாங்க. அவங்களுடைய மூதாதையர்களை குறித்து, அவர்களுடைய அம்மா அப்பாவை குறித்து, அவர்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாம் வச்சு அந்த பிரஜை, அந்த உறுப்பினர் NRC ரெஜிஸ்டரில் அவருடைய நேம் வந்து இதை பேஸ் பண்ணி சேர்க்கப்படும். ஸோ இப்போது அவருடைய அப்பா அம்மாவுக்கு கரெக்டான அந்த பர்த் சர்டிஃபிகேட் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இவர்களுடைய பெயர் இந்த ரெஜிஸ்டரில் முத்திரையிடப்படும். ஸோ இந்த NRC அஸ்ஸாமில் நடைமுறைப்படுத்தும் பொழுது ஏறத்தாழ 19
லட்சம் பேர்களின் குடியுரிமைகள் தகுதி இல்லாததாக அறியப்பட்டது. அவர்கள் இந்திய குடியுரிமையை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களாக அறியப்பட்டார்கள். ஸோ நம்முடைய மத்திய அரசானது என்ன ஃபீல் பண்ணுச்சுன்னா, இதுல நிறைய தகுதியுள்ளவர்களும் தகுதி இல்லாதவர்களாக கண்டறியப்பட்டார்கள். பெறுவதற்கு குடியுரிமையை பெற தகுதி உள்ளவர்களும் தகுதியற்றவர்களாக இந்த என்ஆர்சி ஆக்டிவிட்டி மூலமாக கண்டறியப்பட்டார்கள். ஸோ இது அன்ஃபேர், இது வந்து ஒரு நியாயமில்லாத ஒரு சட்டமாக, ஒரு ஆக்டிவிட்டியாக நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சாங்க. ஏனென்றால் இந்த ஆக்டிவிட்டி மூலமா நிறைய இந்துக்கள், இந்த 19 லட்சம் விடுபட்ட மக்களில் நிறைய பேர் இந்துக்கள். ஸோ இது நியாயமற்றதாக நம்முடைய மத்திய அரசால் பார்க்கப்பட்டது. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க, இந்த சிஏஏ என்கிறதான இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஸோ இப்போ இந்த சிஏஏ சட்டம் என்ன சொல்லுகிறது, மேற்கண்ட நாடுகளிலிருந்து இந்தியாவில் வந்து குடியேறி 6 வருடம் மினிமமா நம்முடைய இந்தியாவில் வசித்திருந்தால் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை சட்டம் அவர்களுக்கு இந்திய குடியுரிமையை பெறுவதற்கு வழிவகை செய்கிறது. இந்த மக்கள் இந்திய குடியுரிமையை சிஏஏ சட்டம் மூலமாக பெற்றவுடன் இவர்கள் ஆட்டோமேட்டிக்கலி நம்முடைய என்ஆர்சி அந்த ரெஜிஸ்டர்ல இடம்பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக மாறுகிறார்கள். ஸோ இங்கே தான் வந்து ஒரு பெரிய இஷ்யூ காத்திருக்கு. ஸோ இந்த சிஏஏ சட்டம் வந்து முஸ்லிம்களுக்கு மட்டும் ஏன் அளிக்கப்படவில்லை, ஏன் அவர்களை மட்டும் விலக்காக வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் எல்லாருக்குமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு சொல்கிறதான காரணம் வந்துட்டு, மேற்கண்ட நாடுகளில் பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்கள். ஸோ பிஜேபி அரசானது இதைத்தான் ஒரு ரீசனா, ஒரு காரணமாக சொல்கிறார்கள். ஆனால் இந்த முஸ்லிம்களும் மனிதர்கள் தானே, அந்த நாட்டை விட்டு இந்தியாவில் வந்து குடியேறி இவ்வளவு நாளும் இங்க வந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து, ஸோ அவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த சட்டம் எதிராக இருக்கிறது? ஸோ இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்குங்க. எப்படின்னா, இப்போ இந்த சிஏஏ சட்டத்தின் மூலமாக குடியுரிமையை பெற்றுக்கொள்கிறவர்கள் இந்தியாவில் அவர்கள் ஓட்டுரிமையையும் பெறுகிறார்கள். ஸோ இதுல வந்து பிஜேபி அவருடைய கண்ணோட்டம் என்னன்னா, இந்த சட்டத்தின் மூலமாக பெனிஃபிட்ஸ் அடைகிறதான இந்த மக்கள், பயன்பெறுகிறதான இந்த மக்கள் அவர்களுக்கு ஓட்டு போடுவார்கள் என்று பிஜேபி நம்புகிறது. ஸோ இவங்களுக்கு தேவை என்னன்னா, இந்த சிறுபான்மை இந்துக்கள், மோஸ்ட்லி இவங்களுக்கு தேவை இந்துக்கள் ஓட்டு. ஆனால் இவர்களுக்கு தேவையில்லாத ஒன்று என்னன்னா, முஸ்லிம்களின் ஓட்டுகள் இவர்களுக்கு தேவையில்லை. ஸோ இவங்க நினைக்கிறது என்னன்னா, முஸ்லிம்களுடைய ஓட்டு வேறு எந்த கட்சிக்கும் பெனிஃபிட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அந்த ஒரு காரணத்தினால் மட்டும்தான் முஸ்லிம்களை இந்த சட்டத்திற்குள்ளாக அவர்கள் அனுமதிக்க மறுக்கிறார்கள் என்பது ஒரு அரசியல் பார்வை. இப்போ புரியுதா இந்த என்ஆர்சி எப்படி சிஏஏவோடு பொருந்தி போகிறது என்று? இது ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்டிருக்கும். ஸோ சிஏஏ சட்டத்தின் மூலமாக குடியுரிமை பெற்ற மக்கள் என்ஆர்சியில் இடம்பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக மாறுவார்கள். ஸோ அதே போல இந்த என்ஆர்சிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ஆர்சியில் இடம்பெற்றவர்கள் மட்டும்தான் இந்திய பிரஜைகளாக கண்டறியப்பட முடியும். ஸோ இந்த என்ஆர்சி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்தியாவில் வாழ்கின்றதான இந்தியர்களும் இடம்பெறுவார்கள், வெளிநாட்டில் வாழ்கிறதான இந்தியர்களும் இந்த ரெஜிஸ்டர்ல இடம்பெறுவார்கள். ஸோ இந்த சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் மூலமாக முஸ்லிம்களுக்கு அந்த சட்டம் பொருந்தாது என்று அறிவித்துள்ளதால், நார்மலி இந்த என்ஆர்சிக்குள்ளாக, அந்த என்ஆர்சி ரெஜிஸ்டர்ல இந்த முஸ்லிம்களுக்கு இடம்பெற முடியாது. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதைத்தான் இன்னைக்கு இந்த சட்டமானது, இந்த சிஏஏ சட்டமானது முஸ்லிம் சமூகத்தினருக்கு எதிரான சட்டம் என்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதுதான் ஒரு ரீசனா சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ வந்து நம்ம மூன்றாவதாக பார்க்க போகிறது என்பிஆர். ஸோ இதை வந்து நம்ம நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டரில் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இந்தியாவில் வாழ்கிறதான இந்திய மக்களும், வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் குடியேறி வாழ்கிறதான வெளிநாட்டு மக்களும் இந்த என்பிஆர்ல இடம்பெறுவார்கள். ஸோ அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், எவ்வளோ பேர் இந்தியாவில் வசிக்கிறார்கள் இதை சொல்றதான ஒரு ரெஜிஸ்டர் தான் நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். ஸோ இதில் வந்து யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் என்ஆர்சி அண்ட் என்பிஆர். என்ஆர்சியில் போத் இந்தியன் சிட்டிசன்ஸ் who are living in India and living outside India will be part of that register. அவங்க அந்த என்ஆர்சி ரெஜிஸ்டர்ல இடம் பெறுவார்கள். ஆனால் என்பிஆர்ல பார்த்தீங்கன்னா
இந்தியாவில் வாழ்கிறதான வெளிநாட்டவர்களும் இடம்பெறுவார்கள். ஸோ இது வந்து ஓவரால் இந்தியாவில் எவ்வளோ பேர் வசிக்கிறார்கள் என்பதை சொல்லக்கூடியதான ஒரு டேர்ம், ஒரு ஃபேக்டர், ஒரு ரெஜிஸ்டர். அதுதான் நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். ஸோ இப்போ இந்த என்பிஆரில் இருக்கிற டெக்னிக்காலிட்டி, ஒரு காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா, இப்போ நாளைக்கே கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த என்பிஆர் ஒரு நேஷன் வைடு மக்கள் கணக்கெடுப்பு நம்ம நடத்தணும்னு சொல்லி முடிவெடுத்து இந்த என்பிஆர் ரெஜிஸ்டரில் அதை என்ட்ரு பண்ண ஆரம்பித்தாங்கன்னா என்ன நடக்கும்? ஆல் த லோக்கல் அஃபீஷியல்ஸ், இப்போது நம்ம வாழ்கிறதான அந்த மாநிலம், அது நம்ம வசிக்கிறதான அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதான அந்த லோக்கல் அஃபீஷியல்ஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒரு சில டீட்டெயில்ஸை அந்த வீட்டில் வசிப்பவர்களிடம், அந்த மக்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு அந்த என்பிஆர் ரெஜிஸ்டரில் அந்த மெம்பர்ஸை பதிவு பண்ணுவார்கள். அந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பெயர் என்ஆர்சி ரெஜிஸ்டரில் இடம் பெற வேண்டுமா, இடம் பெறலாகாதா என்றதான முடிவை அஃபீஷியல்ஸ் எடுப்பார்கள். ஸோ இந்த டைம் என்ன நடக்கும்? இந்த சட்டத்தின், சிஏஏ சட்டத்தின் மூலமாக இந்திய குடியுரிமையை பெற தகுதி இழந்து நிற்கும் இந்த முஸ்லிம்களால் இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டரில் அவங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸ் காமிக்க முடியாது. அவங்க வந்து வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் என்கிறதான அந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இதை என்ஆர்சியில் இந்த டீட்டெயில்ஸை கொண்டு போகும் பொழுது இவர்களுடைய பெயர் விடுபட்டு போகும். என்ஆர்சியில் நிரந்தரமாக இவர்களால் நுழைய முடியாது. ஸோ இதுதான் இன்னைக்கு முஸ்லிம் மக்களிடையே ஒரு பயத்தையும் ஒரு பீதியையும் கிளப்பி இருக்கிறது. ஸோ இதை முன்வைத்து பல மாணவர் அமைப்புகள், பல முஸ்லிம் அமைப்புகள், பல சிறுபான்மையின அமைப்புகள், பல அரசியல் அமைப்புகள் நம்முடைய இந்திய நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்தி இருக்கிறது. மத்திய அரசிடம் இந்த சட்ட முன்வடிவில் முஸ்லிம்களையும் இந்திய பிரஜைகளாக சேர்ப்பதற்கான அந்த அமெண்ட்மெண்ட், அந்த திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசு செவிசாய்க்குமா? பொறுத்திருந்து தான் நாம் பார்க்க வேண்டும். ஸோ இந்த 3 விஷயங்கள், சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர், இது 3மே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு புரியலைனாலும் சரி, தயவு செஞ்சு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிச்சயமாக அதற்கேற்ப என்னுடைய பதிவுகளை இன்னும் அதிகமாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஆகிறது மாதிரி, நீங்கள் பயன்பெறுகிறது மாதிரி வடிவமைக்க அந்த கமெண்ட்ஸ் உதவும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து என்னோடு இந்த சேனலோடு இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். நான் உங்கள் ஜெய்சன். நன்றி, வணக்கம்.